Hi friends, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு செய்யலாமா? எந்த மீன் வாங்கினாலும் கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு மணக்க ருசிக்க மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 6 பச்சை மிளகா 3 தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிடலாம். மண்சட்டியில் மீன் குழம்பு செஞ்சுருக்கீங்களா? கண்டிப்பாக ஒரு முறையாவது மண்சட்டியில் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் ஒரிஜினல் மீன் டேஸ்ட் கிடைக்கும். தேங்காய் எண்ணெய் தான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா காஞ்சி வரும்போது நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த கசப்பு தன்மை இருக்காது. இது கூட ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் தக்காளியும் போட்டுடலாம். கொஞ்சமா கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போன உடனே நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் தான் எடுத்திருக்கோம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு புளி தண்ணி தான் ஊற்றிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. எந்த மீன் செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 மூடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் ஊற்றிடலாம். கூடவே தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்து ஊற்றும்போது நல்லா மணக்க சூப்பரான டேஸ்ட்டில் மீன் குழம்பு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். மீன் போட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடணும். ஸோ சுவையான மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய்.